Hi friends, welcome to Priya Saree World. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச். ஸோ இந்த ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் 3 லைன்ஸ் போட்டுக்கோங்க. அதில் சென்டராக இருக்கிற லைனில் ஃபஸ்ட்டு நீடியில் விட்டு த்ரெட் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு லைனில் குத்தி அப்படியே நம்ம கீழே எடுத்துகிட்டு வந்து ஒரு லாக் செயின் போட்டுடுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அப்படியே கீழே வந்து தேர்டு லைனில் குத்தி ஒரு செயின் போட்டு அதை அப்படியே இழுத்துட்டு போய் சென்டராக இருக்கிற லைனில் ஒரு லாக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சைடில் ஒரு செயின் போடுறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு லைனில் ஒரு ஸ்டிச், மறுபடியும் செகண்ட் லைனில் ஒரு லாக், மறுபடியும் தேர்ட் லைனில் ஒரு ஸ்டிச், அதுக்கு மறுபடியும் செகண்ட் லைனில் ஒரு லாக், நெக்ஸ்ட்டு சைடில் ஒரு செயின். ஓகேங்களா? புரிஞ்சுதா? 1 2 3 சொல்லி பாருங்கள், புரியும். ஸோ 1 மேலே போகிறது 1, கீழே வந்து லாக் பண்ணுறது 2, நெக்ஸ்ட்டு தேர்ட் லைனுக்கு வர்றது 3, இதை வந்து சென்ட்ரல் லாக் பண்ணுறது 4, நெக்ஸ்ட்டு சைடில் போடுறது 5. ஓகேங்களா? மொத்தம் 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. இப்படி சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். பாருங்கள், மேலேருந்து கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஒரு லாக், நெக்ஸ்ட்டு தேர்ட் லைனுக்கு வந்துட்டு அதை எடுத்துகிட்டு போய் செகண்ட் லைனில் லாக் பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு சைடில் ஒரு செயின் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இதே ஸ்டெப் தான் அடுத்தடுத்து கண்டினியூ ஆகும், பாருங்கள். இந்த ஸ்டிச்சை எப்படி ட்ராப் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கீழே இருந்து மேலே போகிறோம், ஃபஸ்ட்டு கீழே, அடுத்து தேர்ட் லைனுக்கு போகிறது செகண்டு, மறுபடியும் சென்டருக்கு வர்றது தேர்டு, மறுபடியும் சைடில் போகிறது ஃபோர்த்து. ஓகேங்களா? மொத்தம் 4 ஸ்டெப். ஸோ ஃபஸ்ட்டு மேலே, அடுத்தது கீழே, அடுத்தது சைடில். ஓகேங்களா? ஸோ 1 2 3 4. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் கண்டினியூவாக போட்டுகிட்டே போகணும். ஸோ உங்களுக்கு சொல்கிறது புரியலைன்னா வீடியோவில் பாருங்கள். நெக்ஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டு இதுக்கு அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. ஸோ அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா தான் இது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இதை எந்த ஷேப்பில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். ஒரு கர்வ் மாதிரி வளைஞ்சு போகுது இல்லையா, இந்த ஷேப்பில் வந்து போட்டு பாருங்கள். 3 லைன்ஸ் போட்டு அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் எப்படி போடணும் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எல்லா ஷேப்லேயும் கற்றுக்கிட்டா தான் நம்மளால் வந்து எல்லா டிசைன்ஸும் போட முடியும். ஸோ நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு டிசைன் சூஸ் பண்ணி அதுலேயும் இந்த ஸ்டிச்சை வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.